என்னதான் பாம்புக்கு பச்சைப்பாலா ஊத்தி வளர்த்தாலுமே அது வளர்த்தவங்களே கொத்தி சாகடிச்சிடும். அதுதான் அதோட இயல்பு. அதே மாதிரிதான் திமுக அவங்க இளைஞர்களை டார்கெட் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல நாம வந்து சிஎம் ஆகணும் அப்படின்றக்கா போராடுறதுக்காக எதுக்காக அந்த ஜென்சி இயக்கத்தை ஆரம்பிச்சாங்களோ அந்த ஜென்சி இயக்கமே திமுகவை இப்போ அழிக்க போது, அழிக்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. விஜய் அவர்கள் அவங்களுடைய தாவேக கட்சி மூலமா அவங்க எப்படி சிஎம் சீட்ல உட்கார்ந்தாங்க அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ட்ரெண்டிங் ஆகி வேற மாதிரியான ஒரு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஆட்சியில உட்கார்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு மட்டும்தான் இப்ப வரைக்கும் டிஎம்கே நினைச்சுக்கிட்டு, அப்புறம் நம்மளும் அதே மாதிரி நிறைய இந்த ஜென்சி இளைஞர்களை கவர் பண்ணி அவங்க மூலமா இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் இதுல நம்ம அப்படியே ட்ரெண்ட் ஆகி அடுத்த கட்ட அரசியல் பாதையை நோக்கி போயிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற எலெக்ஷன்ல நம்ம சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து இந்த ஜென்சி இயக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய வேலை. இந்த வரிக்குதிரையை பார்த்து பூனை சூடு போட்டுச்சுல, அந்த கதை மாதிரி விஜய் அவர்கள் தாவேக்காவை வச்சு இதெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 20 வருஷமா நற்பணி மன்றத்தை ஆரம்பிச்சு அதுல பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஏரியாவுக்கு போய் பார்த்து நிறைய டெவலப் பண்ணி, இது வந்து இன்னைக்கு நேரத்தை வந்ததுல 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை அதைத்தான் இப்ப வந்து சிஎம் அவங்க அறுவடை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஜென்சி இயக்கத்தை வச்சுட்டு இதே மாதிரி நாங்களும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு திமுக காரங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்கதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு பார்க்கவே. பொதுவா ஒரு ஆளுங்கட்சி அவங்க ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, தப்பு பண்றாங்க, அவங்க சரியில்லை, நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு எதிர்கட்சியா இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது, இந்த மாதிரிலாம் கவுண்டிங் சரியில்லை, பணம் இங்கெல்லாம் தப்பா புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும். ஐயா அதான் ஊர் வழக்கம், உலக வழக்கம், நாட்டு வழக்கம். ஆனா இந்த டிஎம்கே என்ன பண்றாங்க, அது குறிப்பா அவங்க ஆரம்பிச்சு விட்ட இந்த ஜென்சி இயக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி ஆளுங்கட்சியில விஜய் அவர்களும் அந்த கட்சி சார்ந்த நபர்கள் என்னெல்லாம் தப்பு பண்றாங்க, எங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்குது அதை பார்க்காம தனிநபர் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? இந்த 8ஆம் கிளாஸ் பையன் அம்மா அவன் அடிச்சிட்டான், அவன் அடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்களே, அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட இந்த ஜென்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம் அது வேற, ஒரு நல்ல ஒரு கொள்கைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இவங்களால இப்ப வரைக்கும் திமுகவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள், பஞ்சாயத்து, 7.5 மட்டும் தான் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக அவங்க சேர்த்து வச்ச இந்த 70 வருஷம் ஆட்சி காலத்துல அவங்க சேர்த்து வச்ச நல்ல பேரு மரியாதை எல்லாத்தையுமே இவனுக்கு தான் கெடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. சோ நிறைய பஞ்சாயத்துக்களை இப்ப என்ன பஞ்சாயத்து வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஜென்சி இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம். இந்த அன்பானந்தம் யாருன்னா திமுக விவசாய அணியோட மாநில செயலாளர் அரியப்பன் இருக்காருங்க, அவரோட பையன் தான். சோ அப்பா வந்து விவசாய அணில மாநில செயலாளராக இருக்கும் போது பையனையும் உள்ள டிஎம்கேல இறக்கிவிடணும். அதான அந்த பரம்பரையா கொத்துசா இருக்கிறது, அதுதானே வழக்கம். சோ அதே மாதிரி பையனை வந்துட்டு அப்படி ஜென்சி இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளரே இவர் தான். சோ இந்த அன்பானந்தம் அவருடைய மனைவி கூட கார்ல ஒளிஞ்சுக்கிட்டு சிஎம் அவர்களை பத்தி அவதூறா தப்பா பேசியிருக்காங்க. சிஎம் அவர்கள் வந்து பட்டினப்பாக்கத்துல ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, அங்க வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறாங்க, நீலாங்கர்ல வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறாங்க, 2 பொண்டாட்டி, இப்படின மாதிரிலாம் ஒரு மாதிரி இன்டைரக்டா அவதூறு பரப்புற மாதிரி பேசியிருக்காங்க. அப்பனா காணுமா, அது நான் என்னங்க பண்ணிட்டேன், அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினப்பாக்கத்துல இருப்பாரு. பட்டினப்பாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்களா? அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? எக்ஸாக்ட்லி அவதூறு தான், இன்டெரக்ட்லாம் கிடையாது. ஒரு தனிநபர் இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அவர் மேல அவதூறு பரப்புறா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம், அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிஎம் விஜய் அவர்களை பத்தி அவருக்கு 2 பொண்டாட்டி அது தப்பா பேசின இந்த அன்பானந்தம் மேலையுமே அவதூறு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சோ இதுக்காக போலீஸ் என்கொயரிக்கு சம்மன் அனுப்பி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவ்வளவு வீராப்பா பேசுறவர் ஜென்சி இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர், பின்னாடி டிஎம்கே எல்லாம் பக்கபலமா இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள உருட்டிட்டு தெரிஞ்ச இந்த அன்பானந்தம் சம்மன் அனுப்பி போலீஸ்காரன் போய் சார் என்ன சொல்லிட்டு என்கொயரிக்கு போகல. மனுஷன் கடந்த 7 நாட்களாக தலைமறைவு, வாயில மட்டும் வடச்சுடுவோம் அப்படி, ஆனா தலைமறைவு ஆயிட்டாங்க. சோ போலீஸ்காரன் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ 7 நாள் தலைமறைவுக்கு அப்புறம் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிருமா டின்னு கட்டிடுவாங்க, பொழந்து எடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக கடைசியா இவங்க வந்து இந்த வக்கீல்கள் படைசூட, அதாவது திமுக யார் என்ன சேட்டைகள் பண்ணாலும் இவங்க வந்து ஆஹா ஓஹோன்னு போட்டு எல்லாரும் வெளில எடுத்துருவாங்கல்ல. சோ அந்த மாதிரி சில வக்கீல்களை கூட்டுக்கிட்டு இவர் வந்து அந்த கோர்ட்டுக்குள்ள சரணடை இருக்க போறாரு. அதுக்கப்புறம் நடந்ததா காமெடி. எங்க கோர்ட்டுக்குள்ள போயாச்சுன்னா இவர் வந்து ஜாமீன் வாங்கிடுவாரு அப்படின்ற கடுப்புல போலீஸ்காரங்க வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு வாகனத்தை சோதனை பண்ணணும் அப்படின்ற பேர்ல துறங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ போலீஸ்காரங்களோட டார்கெட் என் மோட்டிவ் என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த அவதூறு வழக்கு பரப்புனா அன்பானந்தம் அவர் மேல என்ன அரெஸ்ட் பண்ற கேஸ் இது இருக்கு, அவரை அரெஸ்ட் பண்ணணும் சரிங்களா. ஆனா ஒரு 4-5 வக்கீல் இருக்காங்க, பாயிண்ட் பேசுறாங்களா, லா பேசுறாங்களா,
சார் எப்படி சார் மடக்க போச்சுன்னா ஜட்ஜு முன்னாடி காட்டிக்கிறேன் சார் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பாயிண்ட் தெரியுமோ என்னெல்லாம் சட்டத்தை பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் பயன்படுத்துறாங்க. சோ உங்களுக்கு இருக்கிற இந்த அறிவை வச்சு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்க போராடலாம். அதெல்லாம் விட்டு போட்டு இருக்கிற எல்லா ஏழரையும் கூட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஎம்கே கட்சிக்கு ஒரு அவதூற பரப்பை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அன்மானத்தை காப்பாத்துறக்க எல்லா வக்கீலும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. நம்ம அண்ணன் உள்ள உட்கார்ந்து இருக்காரு, அவரை காப்பாத்தணும்டா, ஜென்சி கத்தோட ஒருங்கிணைப்பாளர் அவர் தான்டா சொல்லிட்டு வக்கீல் சுத்து போட்டு காவல் காத்துட்டு இருக்காங்க. சோ பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா இந்த அன்பானந்தம் அப்படி இப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டு சரணடைகிற வரைக்கும் உள்ள போயிட்டாங்க. இதுல என்ன ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் மேல மட்டும்தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவர் மட்டும் வரலாம், ஆட்கள் கூட வரலாம், சரிங்களா? ஆனா அந்த கார்ல அவங்க அப்பா, அம்மா, மனைவி, குழந்தை அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம குழந்தைய தான் கையால பிடிச்சிட்டு என் குழந்தைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், நான் என்ன உள்ளத்துக்கு போட்டு என் குழந்தைக்கு யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிட்டே வந்திருந்தாரு. இதை பார்த்த மற்ற கட்சிக்காரங்க, டிவிகே காரங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ஏன்பா உன்னோட ஜென்சி மீட்டிங்ல தானப்பா அந்த டிவிகே எம்எல்ஏ பல்லவி அவங்கள வச்சு நீங்க மிமிக்ரி காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு எம்எல்ஏ குழந்தைய பத்துட்டாங்க, எங்க பார்த்தா லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஏன் குழந்தை வீட்டுல விட்டுட்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானப்பா அந்த மாதிரி அவங்கள வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்களும் அதே மாதிரி கோர்ட்டுக்கு வந்துருக்கீங்களா? உங்க குழந்தை பொண்டாடி எல்லாம் வீட்டுல விட்டுட்டு வராமல, நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் குழந்தை இல்லாட்டி தனியா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீ ஏன்ப்பா தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மானாவரியா கேக்குறாங்க. நியாயம் தானங்க? ஏன்னா இந்த ஜென்சி இந்த இயக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதை பொறுத்த வரைக்குமே எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில திமுகவோட கொள்கையை பரப்பணும், அவங்களுடைய கருத்துக்களை இது பண்ணணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றக்காதான். ஆனா இவனுங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏவை வச்சு மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரு காசுல பண்றாங்க தெரியுமா? நம்மளோட காசுல தான். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து டிஎம்கே கொள்ளையடிச்ச அந்த பணத்துல இவங்களுக்கு தான் சோறு போடுறது, இவங்களுக்கு தங்குற இடம், டிக்கெட் எல்லாத்தையும் கொடுத்து இவங்களுக்கு ஒரு பெரிய இடத்த ரெடி பண்ணி அதுக்கான வாடகையும் கொடுத்து இவங்க ஜென்சி இயக்கம் அப்படின்ற பேர்ல உள்ள போயிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சின்ன பொலத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இவங்களுக்கு ஒரு இயக்கம் வேற அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியினர் வண்டையா கிளிக்கிறாங்க. சோ இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கும் போது இதுக்கு முன்னாடி இன்னொரு பஞ்சாயத்து சரண், அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜென்சி இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் எல்ஜிபிடி கம்யூனிட்டியில கூட இருக்காங்க. சோ அது பிரச்சனை இல்லை, யார வேணா இருக்கட்டும், எந்த கம்யூனிட்டியில வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு திறமை இருந்தா போதும். ஆனா இந்த ஜூலி என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி சரண் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, சரண் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக சரண் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, தாவேக கட்சியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை தொட்டப்ப கட்ட பிஞ்சிரும், நீ இருக்கவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி அசிங்கமா பண்றது, புள்ளி பண்றது, தனிநபர் தாக்குதல் பண்றது, இந்த மாதிரியான சில்லற வேலையெல்லாம் அந்த சரண் சோசியல் மீடியால பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அப்படியே சோ அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க, போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கு இந்த மாதிரி நீதிமன்றம் விசாரணைக்காக கூட்டிருந்தாங்க, அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எப்பயும் போலதான் இந்த திமுகல இருக்கிற சில்லறை எல்லாம் காப்பாத்துன்னு சில வக்கீல் சுத்துவாங்க பாத்தீங்களா, காசுக்காக அலையிறவங்க, அவங்க எப்பயும் போல இவங்க காப்பாத்தி விட்டாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த பெண்கள் மேல அவதூறு பரப்புறது, அவங்க தனிநபர் தாக்குதல் பண்றது, பெண்களை ஆபாசமா கொச்ச அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் ஜாமீன் கொடுத்துடுறாங்க. அதுதான் கொடூரமானது. அந்த ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறமா ஓடி வர்றாங்க, எல்லாம் ஓடி ஏ அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க. அதுதான் ஒரு செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாம் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய், நீங்க எல்லாம் ஜென்சி இயக்கத்துல இருக்கீங்களாடா? ஜென்சி இயக்கம் அப்படின்னா என்னங்க? இந்த 2000க்கு மேல பிறந்தவங்க இப்ப காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்திருக்கிற பசங்க, இவங்களை வச்சா இயக்கத்தை நடத்தணும். அதுக்குதான் ஜென்சி இயக்கம் சொல்லிட்டு பேரே வச்சிருக்கீங்க. ஆனா உங்க ஜென்சி இயக்கத்துல யார் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, லவுடு ஸ்பீக்கரு, ஜூலி, இந்த சரண், இந்த அன்பானம்னு சொல்லிட்டு எல்லாம் 30-35 வயசுக்கு மேல பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களை வச்சுட்டு ஜென்சி இயக்கம்னு வைக்க கூடாது, அங்கிள்ஸ் ஆன்டிஸ் இயக்கம் அப்படின்றதா நீங்க பேரு வைக்கணும்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால கலாய்ச்சி தெரியுறாங்க மக்களை. இந்த திமுகவோட வண்டவாளம் தண்டவாளத்தை பத்தி கிழிக்கணும், திமுக மேல அவதூறு பரப்பணும், ஜென்சி இயக்கம் அவங்க மேல அவதூறு பரப்பணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் பொறுமையா நிதானமா திமுக காரங்க உட்பட எல்லாமே கேளுங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு திமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி உருவாகி. அவங்க மக்களுடைய அவ்வளவு செல்வாக்களை பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட நன்மைகள் அவங்களால நடந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, நிறைய பாலங்கள், ஸ்கூலு, காலேஜ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின், நிறைய விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? அதனால திமுக ஒண்ணுமே பண்ணல அப்படி சொல்லிட்டு கை விரிச்சுட்டு போயிட முடியாது. கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்கள் எவ்வளவு டைம் சிஎம் ஆயிருக்கிறாங்க,
மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைய டைம் சிஎம் ஆயிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பெருமைகளை கொண்டதான் திமுக அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ராஜாங்கம். அப்பேற்பட்ட மிகப்பெரிய சக்தியா இருக்கக்கூடிய திமுக எப்படி தாவேகா கிட்ட போய் தோத்தாங்க அப்படின்ற கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் எழுது. ஒரு பிரஸ் மீட்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்கால யார் யார் எம்எல்ஏ இருக்காங்க எனக்கே தெரியலங்க, அவங்கள பத்தி நான் என்ன பேசுறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரு எம்எல்ஏ கூட உங்களுக்கு தெரியலையே, சோ யாருன்னே தெரியாம அவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரியான லட்சணத்துலதான் இருக்கா திமுக அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் மக்கள் கிட்ட எழுது. திமுக இந்த வருஷம் ஆட்சியை பிடிக்கும், விஜய் வந்து சிஎம் உட்காந்துட்டாருன்னா என் அக்கௌண்ட்ல நான் டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன், நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து லவுட் ஸ்பீக்கர் அக்கா நீங்க பாத்திருப்பீங்க, அவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம திரும்பவும் அவங்க இப்ப வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன வாக்க காப்பாத்தணும், அதுதான் திமுகவோ தாவேக்காவோ அவங்களுக்கு அழகு. சரிங்களா, நீங்க சொன்ன வார்த்தை என்ன ஆச்சு, இப்பவும் அக்கௌண்ட்டை வச்சுட்டு சுத்திட்டு தான் இருக்காங்க. சோ டிஎம்கேக்கு நல்லா சொம்படிக்கிற லவுட் ஸ்பீக்கர் அக்காவை வச்சுக்க முடியாது. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க தாவேக்கா பொறுத்த வரைக்கும் என்ன எம்எல்ஏ, என்ன பெரிய எம்எல்ஏ, யாருன்னே தெரியாத எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, நாயை நிக்க வச்சா கூட ஜெயிச்சுட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரி அந்த லவுட் ஸ்பீக்கர் அந்த மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் உண்மை என்ன அப்படின்னா, நாயை நிக்க வச்சா கூட அது ஜெயிச்சிரும்ன்ற அளவுக்கு தான் உங்க டிஎம்கே ஆட்சி நடக்குதா? உங்க டிஎம்கே மேல மக்கள் வந்து எவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்காங்களா? அப்போ நீங்களே இன்டைரக்டா சொல்றீங்க நாயை நிக்க வச்சா கூட ஜெயிச்சிரும், அந்த அளவுக்கு தாவேக்கா பெருசு, டிஎம்கேலாம் டம்மி அப்படின்ற மாதிரி லவுட் ஸ்பீக்கரை இன்டைரக்டா மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ 70 வருஷமா தமிழ்நாட்டை கட்டி ஆண்ட, பல டைம் சிஎம் சீட்ல உட்கார்ந்து எந்திரிச்ச இந்த டிஎம்கே அப்படின்ற மிகப்பெரிய ராஜாங்கம் ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய பல நேர செயல்பாடுகள், அவங்க பண்ற சில விஷயங்கள், பல ஊழல்கள், இதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கெட்ட பேரு அவங்களுக்கான அழிவுகாலம் ஆரம்பிச்சிருச்சு. அதுல முக்கியமான ஒரு அழிவுகாலம் என்ன அப்படின்னா இந்த ஜென்சி கிட்டு தான். சோ இந்த செய்தி உதயநிதி அவர்களோ இல்ல டிஎம்கே சார்ந்த மற்ற ஆட்கள் பாக்குறீங்க அப்படின்னா, தயவு செய்து போர்க்கால அடிப்படையில இந்த ஜென்சி இயக்கத்தை முடிச்சு விட்டுருங்க. இன்றையிலிருந்து இந்த ஜென்சி இயக்கம் அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய அழிவு காலத்தை நீங்க அந்த ஜென்சி இயக்கம் வழியா தான் நீங்க ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க. இந்த ஜென்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேக்கா அவங்க வந்து என்னென்ன தவறுகள் பண்றாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர ட்ரை பண்றாங்க, அது மூலமா என்னென்ன கொள்ளையடிக்கிறாங்க, அவங்களுடைய கேவலமான செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் அரசியல் ரீதியா பார்த்து அதுக்கு இவங்க சைட்ல இருந்து அரசியல் ரீதியா தான் பதில் சொல்லணும். சரிங்களா, ஆனா இந்த ஜென்சி இயக்கம் வந்து விளையாண்டுக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா இந்த பல்லவி மேடம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வராம மிமிக்ரிங் பண்ணிட்டு மைம் ஷோ பண்ணிக்கிட்டு நிறைய கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ஜூலி மாதிரியான சில ஆட்கள்லாம் வச்சுட்டு டிஎம்கேவோட பேரை இன்னமும் கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த ஜென்சி இயக்கம் இது வந்து வளர்ச்சியா இல்ல வந்து வீழ்ச்சியான்னு கேட்டா வீழ்ச்சி தான். அது யாருக்குன்னா டிஎம்கேக்கு தான். சோ தயவு செய்து இந்த ஜென்சி இயக்கத்தை நீங்க வந்து தடை பண்ணிடுங்க, அது தேவையில்லை உங்களுக்கு. இப்படியே போயிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க ஃபீட் பண்ணணும், எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இந்த ஜூலி உட்பட மத்த ஆட்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே நல்லா தெரிய வந்துட்டு இருக்கு. சோ இப்படியே போயிட்டு தான் இந்த வருஷம் போன மாதிரிதான் அடுத்த வருஷம் சிஎம் சீட்டை பிடிக்க முடியாது, புட்டுக்கிட்டு போயிடும். சோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஜென்சி இயக்கம் அப்படின்றது இந்த திமுக கட்சியை வந்து வளர்த்து விட்ட ஒரு தேவையில்லாத ஆணி. அது வந்து இவங்களே திரும்ப திரும்ப குத்தி அழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து எப்போ திமுக உணர்றதோ அப்பதான் அவங்களால அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆட்சியை அமைக்க முடியும். இல்லாட்டி இருக்கிற பேரையும் இந்த ஜூலி மாதிரியான ஒரு சில ஆட்கள் உள்ள இருந்து நாரடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஜூலியை பொறுத்த வரைக்கும் அது கிட்னி திருட்டு கேஸ்ல வந்து வழக்கு போயிட்டு இருக்கு. அது ஏற்கனவே ஒரு ஃப்ராடு தான். அந்த ஃப்ராடு தனத்துல இருந்து தப்பிக்கணும், நமக்கு ஒரு அடைக்கலாம் வேணும் அப்படின்றதுக்காக டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணிருக்கு. காப்பாத்தி விட்டுருவாங்க, நாளை போனா காசு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் டிஎம்கேல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டா நாம பண்ற தவறுகள் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். போலீஸால கேசஸ் போட முடியாது. ஒரு ஷேடோ, ஒரு ஒளிஞ்சிருக்கிறது திமுக அப்படின்ற ஒரு அரண் அமைச்சு ஷேடோல தான் ஜூலி மாதிரி ஆட்களை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆட்களை வச்சிருக்கிறது நல்லது இல்லைங்க, நல்லதே இல்லை. சோ இந்த செய்தியை பாக்குற டிஎம்கே ஆட்களாகட்டும், டிவிக்கு ஆட்களாகட்டும், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கருத்தா மட்டும் தான் பதிவிடணும். சரிங்களா, ஏன்னா இது கூட நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அரசியல் ரிலேட்டடா பேசியிருந்தோம். அப்ப வந்து அரசியல் ரிலேட்டடா ஒரு கருத்தை பதிவு பண்ண அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா திரும்ப ஒரு கருத்து வரணும். அதை விட்டு என்னைய பத்தி என் ஃபேமிலியை பத்திலாம் ஒரு மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்கள சோத்துல உப்புவே போட்டு திங்காத ஒரு ஆட்கள் நினைக்கிறேன். சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.